ஹாய் எஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு டிலைட் அண்ட் ரைஸ் அகாடமி. நம்ம டேரெக்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம். 6th ஓல்டு புக் தமிழில் இயல் 1ல் இருக்கக்கூடிய பாடத்தலைப்புகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் செய்யுள் வழக்கில் உங்களுக்கு டீச் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடையிலேயே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நான் பேச்சு வழக்கில் உங்களுக்கு நடத்தினேன் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நான் ஷார்ட்கட்ஸும் சொல்லுவேன். நான் சொல்கிற ஷார்ட்கட் எல்லாமே நச்சுன்னு என்ன பண்ணுவோம், உங்கள் மைண்டில் போய் பதிஞ்சிரும், எப்போவுமே உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? இப்போ வாங்க செய்யுளுக்குள்ளே போகலாம். இன்பத்தமிழ் அப்படிங்கிற செய்யுளில் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க மனப்பாட பாடலை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு குழந்தைய எப்படி செல்லம், தங்கம் அப்படின்னு சொல்லி, கண்ணே, மணியே அப்படின்னு சொல்லி கொஞ்சுறோமோ, அதே மாதிரி பாரதிதாசன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம் தாய்மொழியாகிய தமிழை என்ன பண்ணுறாரு, அந்த தமிழுக்கு ஒரு குழந்தையை எப்படி நம்ம கண்ணே, மணியே அப்படின்னு சொல்லி கொஞ்சுறோமோ, அதே மாதிரி அவர் தமிழுக்கு என்ன பண்ணுறாரு, பல பெயர்கள் சூட்டி எப்படி கொஞ்சுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமுதே, நிலவே, மனம் அப்படின்னு சொல்லி கொஞ்சுறாரு. சரிங்களா? அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. அப்படி தமிழை பல பெயர்கள் சூட்டி கொஞ்சி அதை என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்படி மகிழ்ச்சி அடைந்தது தான் என்ன சொல்லியிருக்காங்க, இன்பத்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நுழையும் முன், அதில் முன்னாடியெல்லாம் பாக்ஸில் இந்த நுழையும் முன் இருக்கிறதுல கொஸ்டின் கேட்டதில்லை. இப்போ அதிலேருந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன போடணும், பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சரிங்களா? இப்போ வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர். நான் சொன்னேன் இல்லையா, தமிழை பல பெயர்கள் ஒரு குழந்தையை கொஞ்சுவது போல் கொஞ்சி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேர்லன்னு சொல்லி பார்க்கலாமா? அங்கே பாருங்கள், என்ன பேர், அமுதென்று பேர். அப்போ அமுதம் அப்படின்னு சொல்லி கொஞ்சி இருக்காரு. அதுக்கப்புறம் நிலவு, இங்கே பாருங்கள், நிலவென்று பேர். அதுக்கப்புறம் பாருங்கள் மனம், மனமென்று பேர். அப்போ நம்ம எப்படி குழந்தைய செல்லம், தங்கம் அப்படின்னு சொல்லி குழந்தைய கொஞ்சுறோமோ, அதே மாதிரி அவர் தமிழை எப்படி கொஞ்சி இருக்காரு, அமுதே, நிலவு, மனம் அப்படி சொல்லி கொஞ்சி இருக்காரு. சரிங்களா? அப்போ பாரதிதாசன் அவர்கள் தமிழுக்கு வழங்கிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அமுதம், நிலவு, மனம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தமிழின்ப தமிழ் உயிருக்கு நேர் அப்படின்னு என்னென்னா, அப்படிப்பட்ட இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கும் நேரானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். உங்களுக்கே தெரியும், விளைச்சலுக்கு என்னப்பா தேவை, தண்ணி தான் தேவை. அப்போ விளைவுக்கு அப்படின்னு கேட்டாலே நீங்கள் நீர்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். சரிங்களா? வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இந்த நிருமித்த அப்படிங்கிற கீழே சொல்லும் பொருளும்ல கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிருமித்த அப்படின்னா என்னது, உருவாக்கிய. இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வுக்கு நிருமித்த ஊர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படின்னா என்னென்னா, நீ வாழ்கிறதுக்காகவே உருவாக்குன ஊர்டா இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வாழ்கிறதுக்காகவே உருவாக்குன ஊர். அப்போ நிருமித்தன என்னது, உருவாக்கிய அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு அந்த இடத்துல கிளிக் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எங்கள் இளமைக்கு பால். உங்களுக்கு இளமையிலே எல்லாமே பால் குடிச்சு தான் வளர்ந்துருப்பாங்க. அப்போ இளமை அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு பால் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். இப்போ பாருங்கள், இந்த புலவருக்கு வேல் அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு புலவரை கூப்பிட்டு மன்னரை பற்றி பெருமையாக பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசவையில் சொல்கிறாங்க. உடனே புலவர் நல்லா மன்னனை பற்றி பெருமையாக பாடுறாரு. உடனே ஷபாஸ் புலவரே, ஷபாஸ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மன்னர் புலவர் கையில் இந்தாங்க உங்களுக்கு தங்கத்தில் வேலு பரிசாக வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ புலவருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும், வேல் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அடுத்து தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உயர்வு அப்படின்னாலே வானம் தானே உயர்வாக இருக்குது. அப்போ உயர்வு அப்படின்னு வந்துட்டாலே வான் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுருவீங்க.
இன்பத் தமிழ்யங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இதில் பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் அசதியாக இருக்கிற நேரத்தில் கூட, சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கூட எங்கள் அசதிக்கு எப்படி இருக்குது இந்த தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒளிரச் செய்யக்கூடிய தேன் போன்றது அப்படின்னு பாரதிதாசன் எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் தமிழை பற்றி. அடுத்து பாருங்கள், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இந்த இடத்துல அறிவுக்கு தோல், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அன்பு, அன்பு காட்டுறவங்க அம்மா. அதே மாதிரி அப்பா எடுத்துக்கிட்டோம்னா அறிவுரை சொல்லுவாங்க அப்பா. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அறிவுரையும் சொல்லிட்டு நம்ம தோளில் தட்டி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சரியாயிடும்பா அப்படின்னு சொல்கிறவர் யார், அப்பா தான். சரிங்களா? அப்பா அன்புக்கு அம்மா, அறிவுக்கு அப்பா. அப்பானா என்னது, தோலை தட்டி கொடுப்பாரு. அப்போ அறிவுக்கு அப்படின்னாலே உங்களுக்கு தோல் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இங்கே பாருங்கள், அப்படிப்பட்ட தமிழ் எழுதுகிறாங்க இல்லையா, கவிதைகள்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, பாரதிதாசன், பாரதியார் இவங்கெல்லாம் கவிதைகள் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்க எழுதக்கூடிய கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்று இருக்குதாமா அந்த தமிழ். எப்படி ஒரு வாளுக்கு அதில் பதிச்சிருக்க வைரம் தான் மதிப்பை கூட்டுதோ, அதே மாதிரி நாங்கள் எழுதக்கூடிய தமிழ் கவிதைக்கு அதில் எழுத்துக்கள் வருது பார்த்திங்களா, அந்த தமிழ் எழுத்துக்கள் அதுதான் என்ன பண்ணுது, மதிப்பை கூட்டுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பாரதிதாசன் தமிழின் பெருமையை அவ்வளோ அழகாக சொல்லி தமிழை எப்படி சொல்லியிருக்காரு, ஒரு சின்ன குழந்தையை எப்படி நம்ம கொஞ்சுவோமோ அதே மாதிரி அவர் அமுதே நிலவே மனமே அப்படின்னு சொல்லி கொஞ்சி இருக்கார். அதை தான் அந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக என்னவாகும், மைண்டில் அப்படியே பதிஞ்சிரும். அதை விட்டுட்டு நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணுவீங்க. உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், நிர்மித்த ஊர், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வான், இப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, திரும்ப திரும்ப நீங்கள் 6th தான் உட்காந்துருக்கணும். 6th புக்கை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா தான் அப்படியே மைண்டில் உங்களுக்கு பதிஞ்சிரும். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க அடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க, சொல்லும் பொருளும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நிருமித்த அப்படின்னா நான் சொன்னேன், நீ வாழ்கிறதுக்காண்டியே உருவாக்குன ஊருடா இதுன்னு சொன்னேன்னா, இப்போ நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரலையா, இங்கே பாருங்கள், நிருமித்த, இங்கே நிரு இருக்குது, இங்கே உரு இருக்குது, ரைமிங் வேர்ட்ஸாக இருக்கா, அப்போ நிரு உரு, நிருமித்த உருவாக்கிய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், விளைவு அப்படின்னா என்னென்னா விளைச்சல். அப்போ விளைவு அப்படின்னா என்னது, வளர்ச்சி. அது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? விளைவு அப்படின்னா வளர்ச்சி. இங்கிட்டு பாருங்கள், சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, குரூப் ஆஃப் பீப்புளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சொசைட்டி அப்படிம்போம். அப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்த கூட்டத்தை தான் நம்ம சமூகம் சொல்லுவோம். இது பேசிக்காக நமக்கு யோசித்தாலே இது தெரிஞ்சிடும். அடுத்து அசதி, அசதிங்கிறது சோர்வு, இதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். கீழே பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க, தேவைப்பட்டால் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து நூல்வழி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நூல்வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பாரதிதாசனின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வெறும் சுப்புரத்தினம் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க ஓல்டு புக்கில். நீங்கள் பக்கத்தில் என்ன எழுதிக்கணும், கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னா கனக சுப்புரத்தினம். சரிங்களா? பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். சரிங்களா? பாரதியாரின் மீது என்ன பண்ணுறாங்க, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பெயர் என்னது, கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற பேரை பாரதிதாசன் சொல்லி மாற்றிக்கொண்டார். இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். நான் அதில் சொல்கிறேன் என்னென்னா, கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இந்த கவிதைகள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கவிதைகள் அப்படிங்கிற இடத்த நூல்கள் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு கொடுப்பாங்க. எப்படின்னா கூற்று காரணம், கூற்று சரி, காரணம் தவறு, அந்த மாதிரி கொஸ்டினில் கேட்பாங்க. பாரதியாரின் நூல்கள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு கேட்பாங்க. உடனே நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக பார்த்துட்டு ஆமாடா கரெக்டட் அப்படின்னு சொல்லி டிக் போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அதுதான் தப்பு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக நம்ம நூல்கள் கொடுத்துருப்பாங்க, சரியாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு 1.5 மார்க் என்ன பண்ணிடும், அப்பயே போயிடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து கவனமாக நம்ம படிக்கணும். கவிதைகளா, இதழ்களா, நூல்களா அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுட்டு போயிடணும். அடுத்து கீழே பாருங்கள், தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம்,
பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். பாரதிதாசனை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்மையை பற்றி தான் வந்து அதிகமாக சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து பெண்களுக்கான கல்வி, கைம்பெண்ணுக்கான மறுமணம், தென் வந்து பொது உடைமை, பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு வந்தால் பெரியார் வந்துடுவார். சரிங்களா? சுத்த தியாகி, வெண்தாடி வேந்தர், இதெல்லாம் வந்து யார் அப்படின்னா பெரியார் வந்துடுவார். பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். சரிங்களா? இப்போ பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரதிதாசன் வந்து வருவாங்க. எனவே வந்து இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். ஸோ இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பாடினனால புரட்சி கவி என்று போற்றப்படுறாங்க. அதே மாதிரி இவருக்கு இன்னொரு பெயர் என்னன்னா பாவேந்தர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கவி, தமிழரின் கவி, அப்புறம் வந்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ். இது எல்லாமே வந்து இவரை சிறப்பிக்கப்படக்கூடிய பெயர்கள். சரிங்களா? இதில் வந்து அது இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கீழே வந்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து லாஸ்ட் லைனில் பாருங்கள். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? பாரதிதாசன் கவிதைகள் தான் வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தோம் இல்லையா, பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் இன்பத்தமிழ், சரிங்களா, தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்படி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு டைம் வந்து இதை திரும்பி பார்க்கும்போது நீங்கள் புக்கவே பார்க்க வேணாம். இன்னொரு டைம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் மனசில் வந்து அப்படியே வந்து என்ன பதிஞ்சிரும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம படிக்கிற மெத்தட் வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து படிச்சுட்டு போயிடலாம். இங்கே பக்கத்தில் வந்து இந்த பாடல் பக்கத்தில் வந்து நான் வந்து பாரதிதாசன் நூல்கள் சொல்கிறேன். இங்கனுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கனுக்குள்ளே எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன நூல்கள்னு 1 by 1 சொல்கிறேன். கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலா வெண்பா, அழகின் சிரிப்பு, தென் இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, குறிஞ்சி திட்டு, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், தென் பிசிராந்தையார் நாடகம். இது எல்லாமே வந்து பாரதிதாசனோட நூல்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து கேட்டது. சரிங்களா? இதுக்கு வந்து ஷார்ட்கட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் பெண்மையை பற்றி அதிகமாக வந்து சொல்லியிருப்பார். பெண்கள் அப்படிங்கிறத ஷார்ட்கட் வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ நான் சொன்னதுலேயே பாருங்கள், பெண்கள் நேம் தான் வந்திருக்கு. கண்ணகி, தென் மணிமேகலா. சரிங்களா? குடும்ப குத்து விளக்குன்னு யாரோ சொல்லுவோம், பெண்களை தான் சொல்லுவோம். அப்போ குடும்ப விளக்கு. வீடு இருட்டாக இருக்குது, விளக்கு போடுன்னு பெண்களை தான் சொல்லுவோம். அப்போ இருண்ட வீடு. சரிங்களா? அதே மாதிரி பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, எதிர்பாராத முத்தம். இது 3க்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ அப்பாவும் பொண்ணுக்கும். சரிங்களா? இப்போ வந்து அப்பா வந்து சர்ப்ரைஸாக அவரோட பொண்ணுக்கு போய் கிஃப்ட் பண்ணுறாங்க. உடனே அவங்க பொண்ணு அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அது முகத்தில் பார்த்தா அவ்வளோ அழகாக சிரிக்குது. சிரிச்சுட்டு அவங்க அப்பா கன்னத்தில் போய் டக்குன்னு முத்த வைக்குது. அதான் வந்து எதிர்பாராத முத்தம். சரிங்களா? சர்ப்ரைஸாக அவங்க அப்பா கிஃப்ட் பண்ண உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, நல்லா சிரிச்சுட்டு அழகாக சிரிச்சுட்டு போய் அவங்க அப்பாவுக்கு எதிர்பாராத முத்தத்தை கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா பிசிராந்தையார் நாடகம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பாரதிதாசனோட நூல்கள். ஓகேங்களா? பிசிராந்தையார் நாடகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனோட நாடக நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிசிராந்தையார் நாடக நூல், பிசிராந்தையார் நாடகம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வாங்க. கீழே வந்து இன்னொரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்குது. தமிழே உயிரே வணக்கம். இங்கே பாருங்கள். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். காசி ஆனந்தன் அவர் வந்து எப்படி சொல்கிறாரு, தமிழை பற்றி அப்படி சொல்கிறாரு. தமிழுக்கும் அவருக்கும் என்னது அம்மா பிள்ளை உறவாம், அந்த மாதிரி சொல்கிறார். நீ இல்லை அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் வந்து அத்தனை என்ன பண்ணும், கசக்கும் புளிக்கும். உன்னை நினைக்கிற தமிழ் அப்படி நினச்சாலே அவரோட மனம் என்னவாகுது, அப்படியே நெஞ்சம் பூரா இனிக்குதாமா. எவ்வளோ தமிழை ரசித்து வந்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இது வந்து காசி ஆனந்தன் வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி நீங்கள் ஷார்ட்கட்டில் வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தாய் பிள்ளை கொடுத்துருக்காங்களா, அங்கே பாருங்கள் தாய் பிள்ளை உறவு கொடுத்துருக்காங்களா. இதுதான் வந்து ஷார்ட்கட். எப்படி அப்படின்னா இப்போ வந்து அம்மா பையன் வந்து ஃபாரின் போயிட்டு வர்றான், அம்மாவை பார்க்கணும். அப்படி அம்மா பார்த்தவொடனே சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க, அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ ஃபாரின், அப்போ தாய் பிள்ளை உறவு அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே என்ன வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும்,
காசி ஆனந்தன். சரிங்களா? ஓகே. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். புக் பேக் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா ஏற்ற தாழ்வற்ற என்ன அமைய வேண்டும்? சமூகம் அமைய வேண்டும். சரிங்களா? அடுத்து நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு என்னவா இருக்கும்? உங்களுக்கே தெரியும், நாள் முழுவதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னவா இருக்கும்? அசதியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கேட்டிருக்காங்க. நிலவு கூட்டல் என்று அப்படின்னு பார்த்தா நிலவென்று. இதை எப்படி நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நிலவென்று அப்படிங்கிறத இந்த வேவை வந்து நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? யூ கூட்டல் ஏ அப்படின்னு சொல்லி பிரிப்பீங்களா? அப்போ யூ கூட்டல் ஏ இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கூட்டல் எங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இல் கூட்டல் ஏவை சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? லே அப்படிங்கிற கிடைக்கும். அப்போ எங்கே இருக்குது? இங்கே லா இருக்குது, வராது. இங்கே லூ இருக்குது, வராது. இங்கே இல் இருக்குது, வராது. அப்போ லே எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர் கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அமுதென்று. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், தே அப்படிங்கிறத எப்படி பிரிப்பீங்க? நீங்கள் ஏ பிரிப்பீங்களா? இத்து கூட்டல் ஏ. இங்கே ஏ வரிசை எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தே இருக்குது, வராது. இங்கே ஓ இருக்குது, வராது. இங்கே தே இருக்குது, வராது. அப்போ ஏ வரிசை இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதுதான் வந்து கரெக்டு. ஸோ இந்த மாதிரி தான் பிரித்து பார்க்கணும். அடுத்து செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஓகேங்களா? இந்த மாதிரி அளவு, நிறம், வடிவம், சுவை இந்த மாதிரி வந்து மை விகுதி பெற்று வந்தால் அதை வந்து நம்ம வந்து பண்பு பெயர்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வந்து இங்கே வந்து மை விகுதி பெற்று வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி அளவு, நிறம், வடிவம், சுவை இந்த மாதிரி வந்தாலே அது வந்து என்னது? பண்பு பெயர் தான். மை விகுதி பெற்று தான் வரும். அப்போ பாருங்கள், இதில் செம்மை அப்படிங்கிறது ஒரு நிறத்தை குறிக்குது. அப்போ இங்கே என்ன மை விகுதி பெற்று வந்திருக்கு? இதில் எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து கரெக்டாக வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து சரி. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். பொறுத்துக்க நீங்களே அடிச்சிடுவீங்க. நான் தான் இப்போ சொன்னேனே முன்னாடியே, விளைச்சலுக்கு என்ன தேவை? விளைச்சலுக்கு என்ன தேவை? நீர் தான் தேவை. தண்ணி, நீர். அறிவுக்கு என்ன தேவை? அம்பு அப்படின்னு வந்துட்டாலே அம்மா, அப்பா அறிவு, அப்போ தோல். இளமைக்கு என்ன? இளமைக்கு பால். புலவருக்கு வேல். சரிங்களா? அவ்வளோதாங்க. இதை படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாங்க? இப்படி படித்தாதான் ஈஸியாக நம்ம படிக்க முடியும். எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், தமிழ் கும்மி அப்படிங்கிற செய்யுளுக்கு போகலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா எல்லா கலர் கலர் ட்ரெஸ் போட்டு நல்லா சேர்ந்து கும்மி அடிச்சிட்ருக்காங்க. இதில் நல்லா ஷார்ட்கட் சூப்பராகவே வரும். பாருங்கள், கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கும்மி கொட்டுற சத்தம் வந்து என்னவா இருக்கணுமா? 8 திசையிலும் வந்து எட்டிடுற அளவுக்கு வந்து தமிழோட புகழ் வந்து எட்டுற அளவுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து கும்மியை கொட்டுங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழோட புகழ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? தமிழோட சிறப்புகளையே தான் சொல்லுவாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு செய்யுளில் இன்பத்தையும், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி, அடுத்து வரதுலேயும் தமிழ் தான் படிப்போம். பாருங்கள், வளர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழோட புகழ் பெருமையை பற்றி தான் நான் வந்து படிக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பெருமைப்படணும். அடுத்து பாருங்கள், ஊழி பலநூறு கண்டதுவாம். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டினில். ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். சரிங்களா? பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். சரிங்களா? என்றைக்குமே அழியாமல் நிலை நின்றது தான் என்னது? தமிழ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதில் இந்த ஊழி ஆழி அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்பாங்க. சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுல வந்து கேட்பாங்க. இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சொல்லும் பொருளும்ல ஆழி பெருக்கு ஊழி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ் வழி காட்டியிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேதினி அப்படின்னா உலகம். சரிங்களா? தாரணி அப்படின்னாலும் உலகம் தான், பார் அப்படின்னாலும் உலகம் தான். சரிங்களா? என்ன பண்ணாங்க? பொய்யையே அகற்றுமா. சரிங்களா? அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்குமா. இதை இந்த லைனை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு அப்படியே மீனிங் வந்து புரியும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி கீழே பாருங்கள், சொல்லும் பொருளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆழி பெருக்கு அப்படின்னா என்னென்னா கடல்கோள். சரிங்களா? ஆழி பெருக்கு அப்படின்னா கடல்கோள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்து மேதினி அப்படின்னா உலகம். தாரணி அப்படின்னாலும் உலகம்தான், பார் அப்படின்னாலும் உலகம்தான்.
அடுத்து உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆழி அப்படின்னா கடல் வந்து ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஊழி அப்படிங்கிறத ஊருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெருக்கள் எல்லாம் அது நீண்டமாக இருக்கும், நீளமாக இருக்கும், நீண்ட தெருக்களாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஓகேங்களா? மேதினி அப்படின்னா உலகம். உள்ள பூட்டு, உள்ளத்தை போய் பூட்டு போட்டு வச்சுக்கிட்டா யாருனாலும் தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் உள்ளத்தின் அறியாமை. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து கீழே பாருங்கள், பாடலின் பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. கீழே நூல்வழி பாருங்கள். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துரை மாணிக்கம். இங்கே மாணிக்கம் மட்டும் இருக்குது, நீங்கள் பக்கத்தில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, துரை மாணிக்கம் அப்படின்னு வந்து சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது தமிழ் கும்மி பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார். இது எப்படி உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகிறதுக்கு ஞாபகம் வைக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன் எவ்வளோ என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து நல்லா வட்டமாக நின்று கும்மி அடிச்சிட்ருக்காங்க. இதில் ஒரு பொண்ணு மட்டும், இந்த பொண்ணு எடுத்துக்கலாம், இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் மட்டும் தனியாக வந்து என்ன பண்ணுது, இங்கிட்ட வந்து நிற்கிது வெக்கப்பட்டுக்கிட்டு கும்மி அடிக்காமல். அப்போ பக்கத்தில் இருந்த அம்மாக்கள் என்ன சொல்கிறாங்க, போய் கும்மி அடிமான்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, ஐயோ இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, கும்மி அடிக்க சொல்லி பெருஞ்சித்திரவதை பண்ணுறாங்க இடையே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வருது. சரிங்களா? அப்போ வந்து தமிழ் கும்மி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், பெருஞ்சித்திரனார். சரிங்களா? இது ஒன்லி வந்து ஷார்ட்கட்காக மட்டும்தான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அப்போ வந்து என்ன பண்ணுது, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கும்மி அடிக்க சொல்லி இவங்க என்னை பெருஞ்சித்திரவதை செய்கிறாங்க அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வருது. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து பாட்டு கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஈஸியாக வந்து எழுதிடுவீங்க. கீழே வாங்க இப்போ பாருங்கள். இவர் வந்து பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இது வந்து ரொம்ப முக்கியம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம். இவர் வந்து பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாவலரேறு, அதுக்கப்புறம் வந்து கவிஞரேறு யார், புலவரேறு யார், கவி ஞாயிறு யார், கலை ஞாயிறு யார், இந்த மாதிரி கேட்பாங்க. இது நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை மட்டும் பார்க்கலாம். என்னென்ன சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவலரேறில் வந்து சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். சரிங்களா? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சொல்கிற பாருங்கள். இங்கே என்ன கொய்யாக்கனி இருக்கா, அப்போ கொய்யா மரத்தை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. கொய்யா மரத்தில் கொத்து கொத்தா, அங்கே பாருங்கள், கொத்து கொத்தா என்ன இருக்குது, கொய்யாக்கனி இருக்குது. அதுவும் என்ன இருக்குது, 100க்கு மேலே இருக்குது. அதுலேருந்து சாறு வடியுது. சரிங்களா? அந்த கனியிலேருந்து சாராக வடியுது. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழிலம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கூற்று காரணம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். அப்புறம் என்ன கேட்பாங்க, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான இதழ்களை நடத்தினார் அப்படின்னு அப்படியே மாற்றி கேட்பாங்க, அப்படியே ஆப்போசிட்டாக கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம புக்கில் படிச்சவே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ரெண்டுமே சாரி அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. அந்த மாதிரி தப்பாக தான் பண்ணக்கூடாது. இதுலேயே என்ன ஆச்சு, உங்களுக்கு மார்க்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் படிக்கும்போது தெளிவாக எதுக்கு எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து படிக்கணும். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நூல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொய்யா மரம் ஞாபகம் வந்துடும். சரிங்களா? என்னன்னா கொய்யாக்கனி அப்படின்னா கொய்யா மரத்தில் என்ன இருக்கும், கனி இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும், அது 100க்கு மேலே இருக்கும், அதுலேருந்து சாறு வடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நூல்கள். அதே இதழ்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தா வரிசையில் வரும் பாருங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, இதழ்கள், தமிழ் நிலம். இங்கே பாருங்கள், இதழ் அப்படின்னா என்ன, நம்ம வந்து இதழ்னா என்ன சொல்லுவோம், வாய் வந்து அழகு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இதழ் தானே சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம மொழி எதில் பேசுவோம், வாயில் தான் பேசுவோம். சிட்டாட்ட பேசுகிறான்டா அவன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ மொழி அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே இதழ் அப்படின்னு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. இதழ் அப்படின்னு வந்துட்டாலே தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். அதனால் திரும்ப நான் சொல்கிறேன், இதழ்கள் தனியாகவும் நூல்கள் தனியாகவும் கிளியராக வந்து படிச்சிருங்க. சரிங்களா? ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஸ்டினில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கேட்பாங்க. அது ட்விஸ்ட் பண்ணி நம்மளை வந்து எப்படியாவது அந்த ஒரு மார்க்கு போக வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி கேட்பாங்க. நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து தனித்தமிழையும். இங்கே பாருங்கள்,
தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? அப்போ வந்து இங்கே பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மாணிக்கம் பார்த்தீங்கன்னா பெருசாக தானே இருக்கும். மாணிக்க கல் எப்போவுமே பெருசாக தான் இருக்கும். அப்போ வந்து பெருஞ்சித்திரனார்னா மாணிக்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே ரொம்ப முக்கியம். கீழே என்னென்னா இப்பாடல் கனிச்சாறு, இந்த கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இங்கே நூல்கள் என்னென்ன நூல்கள் கொடுத்துருக்காங்க? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதில் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கா அந்த தமிழ் கும்மிங்கிற பாட்டு? கனிச்சாறு. அப்போ கேட்பாங்க, தமிழ் கும்மி என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கீழே இந்த நாளையும் கொடுத்துருப்பாங்க. கனிச்சாரா, கொய்யாக்கனியா, பாவிய கொத்தா, நூறாசிரியம் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணிடணும்? கரெக்டாக கனிச்சாரை வந்து கிளிக் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து, இந்த நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது. சரிங்களா? இந்த கனிச்சாறு என்னும் நூல் வந்து 8 தொகுதிகளாக, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கனி அப்படிங்கிறது 2 சொல்லினாவா? அந்த அங்கே பாருங்கள், 2 சொல்லினா. இந்த 8 நம்ம நார்மலாக 8 எப்படி போடுவோம்? இப்படி தான் போடுவோம். அப்போ அது பார்க்க வந்து எப்படி இருக்குது? நான் மாதிரி இருக்கா? அப்போ வந்து 8 தொகுதிகளாக. அப்போ கனி 2 சொல்லி நான் வந்துட்டாலே நீங்கள் ஷார்ட்கட் என்ன வச்சுக்கணும்? 8 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? கீழே அடுத்து கீழே வந்து இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, பூரா பாருங்கள் தோன்றி தோன்றினே கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? வாணிதாசன் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, மண் இதெல்லாம் எப்படி வந்து தோன்றுச்சோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? மக்களோட நாவிலில் செந்தமிழே நீ வந்து என்னது தோன்றி வளர்ந்தாய் அப்படின்னு வந்து வாணிதாசன் வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னா, இப்போ வந்து வாணி இங்கே இருக்கா, இங்கே பாருங்கள் வாணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்து இங்கே வா, இங்கே வாணி வா, இங்கே வந்து இந்த குழியை தோண்டு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வாணி இங்கே இதை வந்து தோண்டு அப்படின்னு சொல்லுங்க. வா இங்கே, வாணி இங்கே அப்படிங்கும்போது இதை வந்து தோண்டு. அப்போ தோண்டு தோண்டு தோன்றி தோன்றி அப்படி வந்தாலே வாணிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னது ஆன்சரை தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாருங்கள், புக் பேக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தாய்மொழியில் படித்தால் என்ன பண்ணலாம்? மேன்மை அடையலாம். எல்லாருமே அவங்கவுங்க தாய்மொழியில் படித்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் அப்போ வர டெக்னாலஜினால் என்னாச்சு? உலகமே சுருங்கி விட்டது. உலகம்க்கு நம்ம என்னப்பா வேறு சொல் பார்த்தோம்? மேதினி. அடுத்து, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே இது கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? செம்மை கூட்டல் தமிழ், இன்பத்தமிழை கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து, பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் கூட்டல் அகற்றும். சரிங்களா? யாவை எப்படி பிரிப்பீங்க? ஈ கூட்டல் ஆ. அப்போ இதில் ஆ எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்து சரி. இங்கே வந்து என்ன இருக்குது? கா இருக்குது. அப்போ இது வராது. யா இருக்குது, வராது. கா இருக்குது, வராது. அப்போ பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அடிக்க முடியும். அடுத்து பாருங்கள், பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். அப்போ இட்டு கூட்டல் ஈ என்னது? டி. சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? டூ இருக்குது, வராது. இங்கே பாடி எப்படி இருக்குது? பாடின்னு இருக்குது. அப்போ இங்கே தான் கரெக்டாக இருக்குது, பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அடுத்து, 8 திசை. சரிங்களா? 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் 8 திசை. சரிங்களா? 8 திசை. அதே மாதிரி எண் திசை அப்படின்னாலும் 8 திசை தான். அடுத்து பாருங்கள் கீழே, அவ்வளோதாங்க, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுங்க. அப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இன்பத்தமிழும் பார்த்துட்டோம், தமிழ் கும்மி அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து செய்யுள் வந்து 2 பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கனக்குள்ள ஒரு ஹிண்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், ரொம்ப முக்கியமானது. இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஸ்பேஸ் இருந்து அந்த இங்கே கூட எழுதி வச்சுக்கோங்க. பாவலரேறு அப்படின்னா யார், அதுக்கப்புறம் வந்து கவிஞரேறு அப்படின்னா யார், புலவரேறு அப்படின்னா யார், தென் கவி ஞாயிறு அப்படின்னா யார், கலை ஞாயிறு அப்படின்னா யார் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் பக்கத்தில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்குள்ளே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாவலரேறு அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் யார்? பெருஞ்சித்திரனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க? பெரிய பாவம் பண்ணிட்டாண்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய பாவம் பண்ணிட்டாண்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாவம் பெருஞ்சித்திரனார், அது ஞாபகம் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கவிஞரேறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாணிதாசன்.
வாணி வந்து கவிதை வந்து நல்லா சொல்லுவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புலவரேறு. புலவர் வந்து புலவரே வராதீர்கள் அப்படின்னு சொல்லுங்கள். புலவரே வராதிங்க, புலவரே வராதிங்க, வரதானஞ்ச பிள்ளை. அடுத்து கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாரா பாரதி. வாரத்தில் 7 நாள் 6 நாள் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போயிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க தாராளம் அவங்களால என்ன பண்ண முடியும், ரெஸ்ட் எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ கவி ஞாயிறு தாரா பாரதி. அந்த தாரா அப்படிங்கிறது என்னது, தாராளமாக. அடுத்து பாருங்கள் கலை ஞாயிறு. கலைன்னா என்ன, இப்போ கும்பாபிஷேகம் அதே மாதிரி சாமி கும்பிடு இந்த மாதிரினா நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கச்சேரி வைப்பாங்களே, அப்போ வந்து கூத்து வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி வந்து கூத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ கலை ஞாயிறு அப்படின்னாலே என்னது, கூத்து பட்டறை என்னது, முத்துசாமி. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பொறுத்துகளில் கேட்டுருவாங்க, இந்த மாதிரி கொடுத்து கேட்டுருவாங்க. பாவலரேறு, கவிஞரேறு, புலவரேறு, கவி ஞாயிறு, கலை ஞாயிறு அப்படின்னு சொல்லி கேட்டு பொறுத்த சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா?